நான் தனிமாயில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்க உலகத்தை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். சொல்லுவோம், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். இறுதி வரை உங்க வலது தெய்வத்தை கடைசி வார்த்தை மட்டும் நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்து சர்வலமில்லை எங்கள் தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளுக்கு உணவாய் மாறிட்டு ஆண்டவரே, அவரோடு கூட ஆவியானவர் இடைப்படுவீராக. வானம் பூமியும் எல்லாம் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொன்னீங்களப்பா. வார்த்தைகளுக்கு உணவா மாறட்டும். வார்த்தையில உயிர் இருக்கிறது, வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டவரே, வார்த்தையோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்துக்கு நல்லவன். வேதாமத்தை திருப்பிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதாமத்தை திருப்பி கொடுங்க. 2 பேர் சகோதரர்கள் ஒருத்தர், சகோதரி ஒருத்தர். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை முதல்ல சகோதரர் ஒருத்தர் வாசிங்க. 19:30. 19ஆம் அதிகாரம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். சகோதரிகள் ஒருத்தர் வாசிங்க. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். யார் சொல்றா? குமாரன் சொல்றார். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் 14:1, உங்கள் இருதயம் திருப்ப வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனத்துக்கு வாசிக்கிறப்ப ஒரு நிம்மதி உண்டாகுதா உண்டாகலையா? நிம்மதி உண்டாகுதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு வாசித்த உடனே நமக்கு என்ன ஆயிருது? ஒரு நிம்மதி வருது. கர்த்தர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நிம்மதி உண்டாகுதா, கலக்கம் உண்டாகுதா? சொல்லுங்க. அப்பாடா, முந்தினவர் பிந்தினவர்ட்டாரு, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் நல்லவன். ஒரு கலக்கம் வருது. வசனத்தை வாசிக்கிறப்பயே சில வேளைகளில் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப ஆறுதலாகவும் இருக்கும், சமாதானமாகவும் இருக்கும், சில வேளைகளில் கலக்கமாகவும் இருக்கும். அந்த கலக்கம் அடைகிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சுங்க. அதுதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிற ஒரு வாழ்க்கை. சமாதானத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து வாசிக்க